அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய மாணவர்களே, நாங்க எங்களோட வளமையாக ஏலவல் நெருங்குற நேரம் ஒரு ஃப்ரீ செஷன் ஒன்று நாங்க போடுவோம். இந்த முறை கொஞ்சம் வளமைக்கு மாற்றமாக மாணவர்களுக்கு தெளிவுகளை வழங்குவதற்காக வேண்டி அலகுகள் 3 வச்சு, அதாவது 5வது அலகு இபாதத்தோடு வரக்கூடிய விடயங்கள், அதே நேரம் 6வது அலகு ஆன்மீக வாழ்க்கை தசவுஃபோடு வரக்கூடிய விடயங்கள், அதோடு 8வது அலகு குடும்ப வாழ்க்கையோடு வரக்கூடிய விடயங்கள் என்ற விஷயங்களை பேஸ் பண்ணி நாங்க பாடத்தை இன்றைக்கு என்ன செய்யறோம் என்றால் ஆரம்பிக்கிறதுக்கான ஏற்பாடு செஞ்சுக்கிறோம். சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப இந்த 3 அலகுகள் உங்களுக்கு நாங்க வழங்கப்படுறதோட இப்போ நீங்க சம்டைம் 2025 மாணவர்கள் இருக்கலாம், 2024 மாணவர்கள் இருக்கலாம், அல்லது இந்த முறை புதுசாக வந்த 2026 மாணவர்கள் இருக்கலாம். அதெல்லாம் எங்களுக்கு ஒரு இஷ்யூ அல்ல. நாங்க போட்ட வாக்குல இந்த பாடங்களை நாங்க செஞ்சு கொண்டு போவோம். மெயின் டார்கெட்டாக நாங்க எடுக்கிறது 2024 ஏ லெவல் செய்யக்கூடிய ஆக்கள் பேஸ் பண்ணி இந்த பாடங்கள் போகும். சரி, இவங்க கட்டாயமாக அதிமுக்கியமாக இவங்களுடைய ஏ லெவல் வாழ்க்கையில வெற்றி அடைய வேண்டும் என்றால் ஏதோ ஒரு பாடத்துல எடுக்கவே வேணும். எடுக்கத்தான் வேணும், இல்லாமல் ஏ கட்டாயம் எடுக்கத்தான் வேணும். ஆனால் ஏ நீங்க 95 விட கூடுதலான புள்ளிகளை கொண்டதாகிக்கணும். உங்களுக்கு தெரிந்தாங்களே, 95 விட கூடுதலான புள்ளிகள் கொண்டதாக இந்த ஏ இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு ஒரு தெரிஞ்ச விஷயம். 95 வேலை ஈக்கணும். அப்படி இருந்தா தான் என்ன செய்யலாம், புள்ளிகளை கூட்டிக் கொள்ளையிலும், புள்ளிகளை கூட்டிக் கொள்ளையிலும். அப்படி இருந்தா தான் புள்ளிகளை என்ன செய்யலாம், கூட்டிக் கொண்டு போகலாம். அதாவது வெட்டுப்புள்ளி எங்களுக்கு மெயின் பல்கலைக்கழகத்தை செல்வதற்கு வெட்டுப்புள்ளி என்பது ஒரு மெயினான விஷயம். அந்த மெயினான விஷயத்தை நாங்க டார்கெட் பண்ணி போகணும்னா கட்டாயமாக அன்பார்ந்த மாணவர்களே ஏதோ ஒரு பாடத்திலாவது 95 மேல போகணும். சரியா? அப்படி லேசாக இலகுவாக போக இயலுமான ஒரு பாடம் தான் இந்த இஸ்லாம் பாடம். லேசாக நோமலாக போக இயலுமா பாடம் தான் இஸ்லாம் பாடம். இடையில உணவத்தன் சொல்லி போட்டானே இஸ்லாத்தை செஞ்சா செட்போர்ட் இல்ல, புள்ளி இல்ல, அது இல்ல, அதெல்லாம் பொய்க்கதை, அதெல்லாம் பொய்ன்னு சொல்லி பல ஆசிரியர்கள் அந்த ரெக்கார்டிங் எல்லாம் போட்டு வீடியோ எல்லாம் செஞ்சு போட்டு அது நிரூபிச்சாச்சு. அது உண்மைதான். ஒரு நாளும் இஸ்லாம் எடுத்தன்னு சொல்லி நீங்க குறைய போறோம் இல்ல. இஸ்லாம் எடுத்தால் இந்த முறையும் இஸ்லாம் எடுத்து பல மாணவர்கள் பல வெட்டுப்புள்ளி 2.0 1.9 எல்லாம் எடுத்த வரலாறு எழுதி பைத்தியம் அந்த கதை முடிஞ்சு. எப்படியோ நீங்கள் இலகுவான முறையில ஏ எடுப்பது அல்ல, ஏ எடுப்பீங்க. ஆனா 95 விட கூடுதலாக போக வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வேண்டி நாங்கள் வளமையாக செய்யக்கூடிய இந்த ஃப்ரீ யூனிட்ல இந்த முறை 3 பகுதிகளை நாங்க போட்டிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இது தொடர்ச்சியாக இந்த பாடங்கள் நாங்க நடத்துவோம். மாற்று கற்றலுடைய தொடர்ச்சியாக இந்த பாடங்கள் நடந்து கொண்டே. சரி, அவ 3வது 5வது பகுதி இபாதத்தோடு வரக்கூடிய விடயங்கள், இபாதத்தோடு வரக்கூடிய விடயங்கள். 6வது பகுதி ஆன்மீக வாழ்க்கையோடு வரக்கூடிய விடயங்கள், ஆன்மீக வாழ்க்கை. 8வது பகுதி திருமண வாழ்க்கை, திருமண வாழ்க்கை என்று வரக்கூடிய பெரும்பாலும் பலருக்கும் என்னை பத்தி தெரியுமாய்க்கும் தெரியாது என்னை அழைப்பார்கள். பொதுவாக ஜூம்ல மட்டுமல்லாமல் பாடசாலைகள்ல ப்ரொஜெக்ட் கிளாஸஸ்களுக்கு டீச் பண்ண போறோம். பல இன்ஸ்டிடியூட்கள்ல செமினார்களுக்கு போறோம். அதே நேரம் இன்ஸ்டிடியூட்கள்ல கிளாஸஸ் செய்ய போறோம். அதோட ஜூமை கொண்டு போறோம். நாடளாவிய ரீதியில ஹை லெவல்ல இந்த ஜூம் கிளாஸை நாங்க ரீச் பண்ணி கொண்டிருக்கிறோம். சரியா? அந்த வகையில தொடர்ந்து எங்கள்கிட்ட படிச்ச மாணவர்களோடு உங்களையே நாங்க நினைச்சு கொண்டு போக போறோம். 5வது யூனிட், 6வது யூனிட், 8வது யூனிட். சரிதானே? அப்ப என் பேர் நான் ஏற்கனவே கூறிய போல இர்ஷாத் தான் என் பேர். அதுல மாற்றம் ஒன்று இல்லை, அது உங்களுக்கு தெரியும் தானே. படிச்சது ஜாமியா நலீமியால 2013 பாஸ் அவுட். இப்பொழுது ஏ லெவல், ஓ லெவல், இஸ்லாமிய நாகரிகம் போன்ற பாடங்களை மட்டும் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதே நேரம் பாடசாலைகள் தான் பெரும்பாலும் எங்களோட பாடசாலைகள் தான் எங்களோட கிளாஸஸ் நடக்குது, இன்ஸ்டிடியூட்கள் நடக்குது, அடுத்த ஜூம்ல நடக்குது. இதான் எங்களை பற்றிய விஷயங்கள். மேலதிகமாக
தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் ஒன்று இல்ல, பாடம் தான் மெயின். அப்ப இஸ்லாம் செய்த பிள்ளைகள் பொதுவாகவே சில விஷயங்கள்ல அறிமுகம் இருந்தாலும் ஆனா அதை நுணுக்கமாக விளங்கி இருக்கிறது இல்ல, நுணுக்கமாக விளங்கி இல்லை, சும்மா மேலோட்டமான அறிவை வச்சுக்கொண்டா நிக்குது. நாம என்ன செல்றோம் என்றால் போன முறை ஏழவல் பேப்பரை பார்த்திருந்தா உங்களுக்கு விளங்கிக்கும், இந்த மேலோட்டமான அறிவை வச்சுக்கொண்டு எல்லாம் என்ன செய்யலாது, ஏழவல்ல இந்த ரிசல்ட்ஸை தாண்டி கொடையாய் கொள்ளலாம். கட்டாயம் பிள்ளை நீங்க எல்லாரும் பல்கலைக்கழகம் போக வேண்டும். பல்கலைக்கழகம் போறதுக்கு வெறுமனே எடுத்து போதா, அது நல்ல ஒரு உதாரணம். இந்த முறை வந்ததுல பல பேர் ரிசல்ட்ஸ் கண்டிக்கிறோம், ஏ ஏ பி ஆனா ஸ்கோர் வந்து 1.0 ரைட், அல்லது ஏ பி பி ஸ்கோர் வந்து 0.8. இவைகள் போதாது, நீங்க பல்கலைக்கழக புத்தகங்களை பார்த்தால் விளங்கும். எனவே இது நீங்க குறைஞ்சது 1.5 1.6 1.7 இப்படி அப்பில் அடிச்சு கொண்டு போகணும் என்றால் ஏதாவது ஒரு பாடத்துல, எல்லா பாடத்திலும் எடுக்கணும், ஆனா ஒரு பாடத்துல கூடிய 95 மேல போகணும். நாங்க உங்களுக்கு பொறுப்பெடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். இந்த 3 பாடம் செய்யற நேரம் உங்களுக்கு விளங்கும், எப்படி செய்யறோம், எப்படி விளங்கும் என்று பாடங்கள் எப்படி விளங்கப்படுத்துறோம், எப்படி பிடிஎஃப் போடுறோம் என்றெல்லாம் விளங்கும். எனவே 95 மேல நீங்கள் நிச்சயமாக பாடங்களிலே புள்ளிகளை பெறுவீர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. சரிதானே? இரண்டாவது விடயம் நாம இந்த பாடங்கள் செய்ய நேரம் இன்றைக்கு ஸ்டார்ட் தான் பிடிஎஃப் போடல. நான் ஒன்னாவது பழமையா செய்தமாறு புதிய மாணவர்கள் வரவேற்கணுமே, பிடிஎஃப் நோட்ஸா போடும். நான் முதலாவதாக செய்ய போற பாடம் என்னால் இதற்குள்ளால சில தலைப்புகளை தெரிவு செஞ்சு நான் போடுவேன். அதுல இந்த 6வது யூனிட்ல கொஞ்சம் கஷ்டமான பாடமாக இருப்பது தஸவுஃப் கலை. கஷ்டமான பாடமாக இருப்பது தஸவுஃப் கலை. கஷ்டமா இல்லையா பிள்ளை? உண்மையை சொல்லுங்க பாப்போம். தஸவுஃப் கலையில வரலாறு எழுதுகோ, தஸவுஃபுக்கும் தரீகாக்கும் என்ன தொடர்பு எழுதுகோ, தரீகாட முக்கியத்துவத்தை எழுதுகோ. தரீகாண்டா என்ன, முரீதுண்டா யாரு, ஷேഖுண்டா யாரு, பையத்துண்டா என்ன, நக்ஷபந்தியாண்டா என்ன, காதிரியாண்டா என்ன, காதிரியாவும் குழப்பம், கதரியாவும் குழப்பம், ஜபரியாவும் குழப்பம், இல்லாத பொல்லாத குழப்பம் எல்லாம் இதுக்குள்ள போட்டு போடி இதுதானே. அப்ப தஸவுஃப் ஒரு கஷ்டமான பாடம் ஏற்றுக்கொள்றீங்களா பிள்ளை? தஸவுஃப் ஒரு கஷ்டமான பாடம் ஏற்றுக்கொள்றீங்களா? தஸவுஃப் ஒரு கஷ்டமான பாடம் ஏற்றுக்கொள்றீங்களா? எஸ். அந்த அந்த வருது படிச்சு இல்ல, செம்ம கஷ்டம். ஓகே. அப்ப தஸவுஃபை நாங்க முதல்ல கையில வேண்டாம். லேசான விஷயங்களை கண்டு போட்டு உங்களை நான் சும்மா இந்த தூக்கி விளையாடுறதுக்கு நான் விருப்பம் இல்ல. கஷ்டபாடத்துல இருந்தா போகும். தஸவுஃப் ஒரு கஷ்டமான பாடம். அடுத்ததாக உங்களுக்கு விளங்கும், இதுல இன்னொரு பாடம் உண்டிக்கு வெரி மத்தெல்லாம் லேசா இந்த இன்னொரு பாடம் உண்டிக்குது, ஜகாத் என்ற பாடம். ஜகாத் எப்படி லேசா ஜகாத் விளங்குது இல்ல. ஜகாத் பாடம் என்னன்னு சரியான கஷ்டமாயிட்டு ஜகாத் பாடம் என்ன கஷ்டம் என்று பார்ப்போம். அப்ப ஜகாத்தை நாங்க முதல்ல அவசரமா செய்வோம். எல்லாம் பல்க்ல முதல் டியூட்ல இந்த தஸவுஃப் வரும், ஜகாத் வரும், எல்லாம் கலந்துதான் வரும். பயப்பட தேவையில்ல, நீங்க கலந்து வந்துக்கலாம், பயப்பட தேவையில்ல. ஒவ்வொரு தலைப்பிக்குது. அவ தஸவுஃப் ஜகாத் வரும். அதே நேரம் இன்னொரு மிகப்பெரிய பகுதி ஒன்றிக்குது, இந்த திருமண வாழ்க்கையில வரக்கூடிய தலாக் என்ற ஒரு பகுதி. தலாக் கல்யாணம் முடிக்கிறது உண்டு, முடிச்ச பிறகு பலாய் காத்து கொண்டு பிரிஞ்சு போறது இன்னொண்டு, முடிக்கிறது உண்டு, முடிச்சு போற பலாய் காத்து கொண்டு என்னடா இது வாழ்க்கை சரி வராதுல பிரிஞ்சு போறோண்டிக்கா. இந்த பாடமும் எங்கட பிள்ளைகள் சரியான குழப்பம் வேண்டாம். நிறைய வகை தலாக்குண்டா என்ன, பாயிண்டா என்ன, சுன்னிண்டா என்ன, விதைண்டா என்ன, கஜைண்டா என்ன, சூராண்டா என்ன, குபுராண்டா என்ன, லிஹாருண்டா என்ன, ஈலாவுண்டா என்ன, லியானுண்டா என்ன, இல்லையா, பசுண்டா என்ன, குல்லுண்டா என்ன, குல்லு யார் சார், பசு எப்படி சார், தலாக்குண்டா என்ன, இக்கா இல்லையா, பலா இந்த பாடத்துல இக்கா இல்லையா. அப்ப இதையும் நாங்க நேரத்தோட படித்தோம். எல்லாத்தையும் விட இன்னொரு ஆள் தெரியா மெயின் துரும்பு. அவர் எவர் என்றால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், மீராஸ் என்ற ஒரு பாடம். மீராஸ் வாசுரிமை கேள்விப்பட்டீங்க. மீராஸ் என்று வாசுரிமை தொடர்பான பாடங்கள் கேள்விப்பட்டீங்க பிள்ளைகள். வாசுரிமை தொடர்பான பாடங்கள். இந்த பாடம்
உண்மையை செல்லும் இந்த மீராஸ் என்ற பாடம் சரியாக அசபாக்கள்டா யாரு, நேரடி அசபாண்டா என்ன, பிறர் மூலம் அசபாண்டா என்ன, பிறர் உடன் அசபாண்டா என்ன, அடுத்து அஸ்ஹாபுல் ஃபுரூல்டா யாரு, அங்கால துல்லர்காண்டா என்ன, ஏன் சேர் பொம்பளைகளுக்கு குறைஞ்சு போகுது, ஏன் சேர் ஆம்பளைகளுக்கு கூட போகுது, பொம்பளை புள்ள மட்டும் இருந்தா குடும்பத்துல எப்படி பிரிஞ்சு போகும், அடுத்து இந்த மீராசில முக்கியத்துவம் என்ன படிச்சுக்கோ இந்த பாடங்கள். இப்ப சில பிள்ளைகள் நாங்க முதல் டியூட்ல எல்லாம் பல்க்ல சரியா, அதுக்கு பிறகு ஓடல போவேன். முதல் டியூட்ல இந்த 3 பாடத்துல மிக்கக்கூடிய இந்த டியூட் இன்றைய ஞாயிற்று உங்களுக்கு குரூப்ல அப்டேட் ஆக்கப்படும். தஸவுஃப், ஜகாத், தலாக், மீராஸ். நான் சொல்றது தெரியுமோ, இவ்வளவு தெரிஞ்ச கொஞ்சம் படிச்சீங்கடா, இதெல்லாம் சும்மா கடனை போட்டு போறேன். என்ன 8ஆம் பாடம் எடுத்தா திருமண வாழ்க்கை முக்கியத்துவம், சிம்பிளான கேள்வி. கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய, மணவன் கணவனுக்கு செய்ய வேண்டிய, பெற்றோர் பிள்ளைக்கு, பிள்ளை பெற்றோருக்கு. அடுத்து என்ன, இந்த பலதார மனம் ஏன் 4 முடிக்கணும், ஆம்பளைகள் ஏன் முடிக்கணும், எதுக்காக முடிக்கணும், கல்யாண ஏற்பாடுகள் என்ன, பேச்சுவார்த்தை என்ன, ஹிதுபான என்ன, பொருத்தப்பாடுண்டா என்ன, கபாத்துண்டா என்ன, எப்படி பெண்களை தெரிவு செய்வது, அதைகள் சிம்பிள். இங்க 6ஆம் பாடத்துல என்ன வரகுது, தக்குவா, தௌபா. ஒரு நிமிஷம். இவைகள் ஒரு இன்னொரு மிக முக்கியமான பாடங்களாக இருக்குது. அப்ப இதெல்லாம் சிம்பிளா இருக்கலாம். இபாதத்துக்கு தொழுகை முக்கியத்துவம், தக்கா இந்த நோன்பு முக்கியத்துவம், ஹஜ்ஜின் முக்கியத்துவம் மறந்தியா. இதுக்குள்ள சேர்ற இன்னொரு பாடம் தான் டியூட்ல வரும் ஹஜ். ஹஜ்ஜும் ஒரு தலைப்பாக பார்க்கப்படும். ஹஜ்ஜும் ஒரு தலைப்பாக பார்க்கப்படும். ஏன் ஹஜ்ஜை நாங்க கொண்டு வரோம் என்றால், ஹஜ் லேசிதான் பாடம், ஹஜ்ஜின் உண்மையிலே லேசிதான் பாடம், பெரிய கேஸ் ஒன்று இல்ல. ஆனா சிக்கல் எங்க தெரியும், ஹஜ்ஜில வகைகள் இருக்கு. தவாஃப் உண்டான்னா வெயிட் பண்ணு, இந்த தலைப்புகள் முடிந்தால், இந்த தலைப்புகள் முடிந்தால் மத்த என்ன தலைப்பு எல்லாம் சிம்பிளாக அப்படியே பேச்சு, சிம்பிளாக அப்படியே என்னது பேச்சு. இது அப்ப நாங்க ஃபர்ஸ்ட்ல படிக்க போறோம் என்னன்னா தஸவுஃப், அதே நேரம் ஜகாத், அதே நேரம் தலாக், அதே நேரம் மீராஸ், அதே நேரம் ஹஜ். இந்த 5 தலைப்பு தான் நாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த நாளைக்கு போடுறோம். இதை முடிச்சா இதுகளுக்கு என்னது கடை முடிக்காது. இதை எடுக்க தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படிதான் பிரிக்கணும் புள்ளி. இந்த என்ன இப்ப நான் கை வாசல்ல தான் நிக்கிறோம். அப்ப இந்த தலைப்புல விளங்குறதுக்கோட இதை நாங்க உங்களுக்கு முடிச்சு தரோம். எனவே 3 அலைகளை நாங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இலவசமாக முடிச்சு ஒரு பேப்பர் கிளாஸ் வைப்போம். அந்த பேப்பர் கிளாஸோட இந்த சாப்டர் நாங்க உங்களுக்கு சொல்லி தரோம் இன்ஷா அல்லாஹ். இது உங்களுக்கு விளங்குதா? அப்ப நாங்க எப்படி போட்டோம்? இந்த 5 பாடமும் கஷ்டமான பாடம் நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? இந்த 5 பாடமும் கஷ்டமான பாடம் என்று ஏற்றுக்கொள்றீங்களா? நான் போட்டது 5 பாடம் கஷ்டமான பாடம் என்று. எஸ்.
அப்ப இங்க இலவச கிளாஸ்னு போட்டு இந்த லேசான தலைப்புகளை போட்டு உங்களையே ஏமாத்துற கதை எங்கள்கிட்ட இல்ல. உங்களை ஏமாத்துற கதை எங்கள்கிட்ட இல்ல. நாங்க எடுக்கிறதுன்னு கஷ்டமான பாடம். எனவே பிள்ளைகள் இதுக்கு தனித்தனி டியூட்டிக்கு இல்லாம இல்ல. ஆனா முதல்ல தார டியூட் வந்து எல்லாம் சேர்ந்து வரும். எல்லாம் சேர்ந்து வரும். அப்பதான் நம்ம லேசி. அதுக்கு பிறகு தனித்தனி டியூட்டை போடுறேன். இந்த பாடங்களை மட்டும் ஒரே டியூட்ல நான் நல்லா ஃப்ரண்ட் போட்டு அத உள்ளடக்கங்களை போட்டு இந்த டியூட்டை நான் ஃபர்ஸ்ட் செஞ்சு உங்களுக்கு இந்த குரூப்ல போடுறோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே. இரண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் என்னன்னா இது எப்ப சார் பாடங்கள் நடக்கும். முதலாவதாக இந்த குரூப்ல நீங்க கட்டாயம் எங்கட குரூப்ல நாங்க இன்னும் இது என்ன நான் இன்னும் ஏற்கனவே எங்கட பிரைவேட் கிளாஸ் அதுல இந்த பாடங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறதால இதுகளுக்கு நாங்க ஒரு டைம் ஒன்றை செட் பண்ண வேணும். இப்பைக்கு இந்த கொஞ்ச காலத்துக்கு நாங்க இன்ஷா அல்லாஹ் கிளாஸ் நாளைக்கு இருக்கிற டைம் இன்றைக்கு போடுவோம். நாளைக்கு எத்தனை மணிக்கு நடக்கும் என்ற லிங்க இன்றைக்கே போடுவோம். அதை பார்த்து உங்களால என்ன செஞ்சு கொள்ளலாம், பாடங்கள் நடக்கிற டைம் எடுத்துக்கணும். நாளைக்கு எத்தனை மணிக்கு சொல்லி குரூப்ல நாங்க இன்றைக்கே போட்டுருவோம். லிங்கையும் செய்து போட்டுருவோம். அதை பார்த்துக்கிட்டா உங்களால வந்து என்ன செய்யலாம், கிளாஸுக்குள்ள சேர்ந்து படிக்கலாம். எனவே அன்பான மாணவர்களே, டைம் இப்ப பிக்சட் ஒன்று இல்ல. நாளைக்கு எத்தனை மணி கிளாஸ் இருக்கின்றத பெரும்பாலும் 7 மணி நான் ஏன் டைம் செல்லலன்னா சில நேரங்கள்ல கூடுதலாக டைம் எடுக்க வேண்டி வந்தால் அப்ப எனக்கு செஞ்சு பதில் தானே. அதனாலதான் நான் டைம் ஒன்றை குறிப்பிட்டு செல்லல, நான் கூடுதலான டைம் எடுத்த செய்யும். அடுத்ததா 4வது விஷயம், வர கிடைக்காட்டி நீங்க எந்த வகையில நீங்க பயப்பட வேண்டிய தேவையில்லை. வர கிடைக்காட்டி எந்த வகையில நீங்க பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஏன் என்றால் அன்பார்ந்த மாணவர்களே, உங்களுக்கு நாங்க ரெக்கார்டிங் தருவோம். ஏண்டா நாங்க இந்த கிளாஸ் செய்யற ஜூம் லிங்க் வந்து இலங்கை ஏஜென்ட் கூட கொள்வனவு செய்தது அல்ல. பயம் இல்லாம ரெக்கார்டிங் தாரன்னு சொல்லி அதான் இதை வந்து நேரடியாகவே நாங்க ஜூம் நிறுவனத்திலிருந்தே நேரடியாக கொள்வனவு செய்யணும். கிட்டத்தட்ட இந்த பேக்கேஜை நாங்க மாதாந்தம் 24,000 ரூபாய் கட்டி இருக்கோம். ஏன்னா இந்த ரெக்கார்டிங் முக்கியம் என்பதற்காக. அதான் பொதுவாக இந்த பேக்கேஜுக்கு 500 3,000 ரூபாய் 4,000 ரூபாய் கட்டி எடுக்க இலங்கையில் எடுக்கின்றால் 3,000 ரூபாய் 4,000 தான். அப்படி எடுத்தால் ரெக்கார்டிங் பிரச்சனை எழுதுவார். இந்த பிரச்சனை வராமல் இருப்பதற்காக வேண்டி 24,000 ரூபாய் மாதந்தோறும் கட்டி எடுத்துக்கிறோம். 30 GB எங்களை கைவசம் நீக்குது எங்களை. எனவே அதான் கொஞ்சம் பண்ணிக்கோ, அதான் கொஞ்சம் பண்ணிங்க. அன்பார்ந்த மாணவர்களே, தெளிவாக விளங்கிக்கோங்க. குரூப்ல இருப்பது முக்கியம். குரூப் லிங்க உங்களோட பாடசாலை யாருக்கு வேணா ஷேர் பண்ணி, 500 பேர் கொண்ட லிங்க். எனவே இப்ப 380 கிட்ட மாணவர்கள் தான் வைக்கிறீங்க. இன்னும் 120 பேருக்கு வந்து சேரலாம். பல பேர் ரெக்கார்டிங்ல படிப்பாங்க. எனவே நாங்க இந்த பாடங்களை அவசரமாக உங்களுக்கு செஞ்சு கொண்டு போவோம். அதோட நாங்க அடுத்த கட்டம் என்ன செய்யறோம், இந்த 3 யூனிட்டையும் முடிக்கிற டார்கெட்டுகளை 3 யூனிட்டையும் அதுலயும் ஏலவல் மாணவர்கள் கஷ்டப்படக்கூடிய தலைப்புகளாக இருக்கக்கூடிய தசவுஃப் இந்த 3 யூனிட்டுக்குள் தசவுஃப், ஜகாத், தலாக், மீராஸ், ஹஜ் போன்ற பாடங்கள் இவைத்தான் முதலாவதாக நாங்க உங்களுக்கு தர பாடங்கள். இதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக எல்லாம் வரும். எனவே குரூப்ல நாங்க நோட்ஸ் போடுவோம். பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி இந்த பாடங்களை உங்களுக்கே அறியாம உங்களோட தலைப்புள்ள நாங்க ஏற்றி இந்த பாடங்கள் எப்படி விளங்கப்படுத்தணும் பாருங்க. ஆனால் குரூப்ல லிங்க போடுவோம். இங்க இப்ப இந்த லிங்க்ல வந்து குரூப்ல இல்லாத மாணவர்கள் இருந்தால், அவர்கள் எங்களுக்கு என்ன செய்வோம், உங்களோட மெசேஜ் தாங்க. இந்த நம்பர் 077 518 0781 077 518 0781 என்ற இலக்கத்துக்கு உங்களோட டீடைல்ஸ் எங்களுக்கு தாங்க. நாங்க உங்களை குரூப் ஆட் பண்ணி கொடுவோம். அல்ல லிங்க் தருவோம். லிங்க் ஷேர் பண்ணி உங்களுக்கு தாராளமாக படிக்கலாம். இந்த 5 பாடத்துல என்ன கஷ்டம் வைக்கிது, ஒவ்வொரு தலைப்பு முடிஞ்சு கொண்டு போகல உங்களுக்கு விளங்கும். இவ்வளவு ஆசிரியர் இந்த பாடம், இவ்வளவா இந்த பாடம் என்று உங்களுக்கு விளங்கும். நாங்க விளங்க வைப்போம். அதானே. எனவே இலவசம் சொல்லி கண்புடை பலம் செய்யல, இலவசத்துக்குள்ளாலையும் கஷ்டமான பாடங்கள் தான் முதலாக கொண்டு போக போறோம். அதுக்கு பிறகு சிம்பிளான பாடங்கள் கொண்டு போவோம். இதுக்கெல்லாம் நாங்க எஸ்டிமேட் பண்ணிக்கிற நாட்கள் வெறும் கிட்டத்தட்ட இந்த மாதம் இது 5ஆம் தேதி. இவை அனைத்தும் 20ஆம் தேதிக்குள்ள முடிவடையும்.
அனைத்தும் 20ஆம் தேதிக்குள்ள முடிவடையணும். அது முடியத்தோட பேப்பர் கிளாஸ போட்டு அப்படியே போகும். எனவே 20ஆம் தேதி வரைக்கும் டாகட்டிக்கு சரி 20ஆம் தேதி முடிச்சு இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாள் என்ன நாள் எலெக்ஷன் நாள் என்ன அதுல போயிட்டு ஓட்டையும் போட்டுட்டு அதுக்கு ஒரு பர்சன்டாக அடுத்த கட்டத்துக்கு நாங்க மூவ் ஆகி கொண்டு போவோம். எனவே 20ஆம் தேதிக்குள்ளால இவை அனைத்தும் க்ளோஸ் செஞ்சு முடிக்கப்பட வேண்டும் என்பதை தலைக்குள்ள வச்சுவோம் பிள்ளை. நாங்க அதுக்கேற்ற மாதிரி அவசரமாக உங்களையே கவர் பண்ணி கொண்டு வரும். சரிதான் பிள்ளை? அப்ப கிளியர் தானே? அவர் நோட்ஸ் வரும் இன்றைய நைட்டுக்கே போடுவோம். நாளைக்கு நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் லிங்கையும் தருவோம். குரூப்ல தான் எல்லாமே இருந்தும் இந்த இடத்துல இருந்து நான் கிளாஸ் செய்யறது பெரிய போர்ட், கிளியரான கேமரா, அதெல்லாம் பிரச்சனை உண்டல்ல. கவரேஜும் எங்க சைட்ல எந்த சிக்கலும் இல்ல. ரைட், லைட்டிங்லயும் பிரச்சனை உண்டல்ல. உங்களுக்கு இருக்கிறது தாராளமாக வந்து பசுந்தாக அழகான முறையில பாடங்களை விளங்குறது மட்டும். ஓகே பிள்ளைங்க, அப்ப கிளியர் தான விஷயங்கள்? ஏதாவது டவுட் இருந்தா நீங்க குரூப்ல கேட்கலாம் பிள்ளைங்களா. ஏதாவது டவுட் இருந்தால் நீங்க குரூப்ல கேட்கலாம். ஓகே ஓகே. சாந்தி பாபா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.